குட் மார்னிங் டா. நேற்று நம்ம ஸ்டார்ச் டைஜஷன் பற்றி பார்த்தோம். ஸ்டார்ச் ஆனது நம்மளோட வாய்ப்பகுதியில் அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் மூலமாக எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு நியூட்ரியண்ட்டான ப்ரோட்டீன் எப்படி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீன் ஆனது எங்கே டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்டொமக் ரீஜியனில் டைஜஸ்ட் ஆகும். அப்போது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு டைஜஷன் இன் தி ஸ்டொமக் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஓகேயா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற பகுதிகள் எல்லாம் 9th இருக்குது, 11th இருக்குது. எந்த கிளாஸ் படித்தாலும் நமக்கு அதில் பயாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்குது. இது போக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி செரிமானம் அடைஞ்சு எனர்ஜியாக மாறுது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நம்ம ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாப்பாடானது நம்மளுடைய வயிற்றுப்பகுதிகளில் 4லேருந்து 5 மணி நேரம் செரிக்கிறதுக்காக எடுத்துக்கிறது. எப்படி நம்ம வாயில் போடக்கூடிய சாப்பாடானது வயிற்றுக்கு போய் சேருது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன் அப்படின்னா வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மேல் பகுதியில் இருக்குது. அங்கேருந்து ஒரு எல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு இதை தாண்டி தான் வயிற்றுப்பகுதிக்கு சாப்பாடானது போயாகணும். அப்போ அந்த வயிற்றுப்பகுதிக்கு போகிற வரைக்கும் அங்கே யார் இருக்கா அப்படின்னா ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் பைப்பானது இருக்குது. அந்த ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் குறுகிய வழியுடையது. அப்போ அந்த குறுகிய வழியுடையதுக்குள்ளே நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது எப்படி போகுது அப்படின்னா ஒரு ரிதமிக் மூமெண்ட். அந்த மூமெண்ட்டோட பேர் என்னென்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது கவளங்களாக மாற்றப்படுது. கவளம் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு யானைக்கு உணவு தரும்போது அதை எப்படி தருவாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி அதோட வாய்க்குள்ளே தருவாங்க. அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது சின்ன சின்ன உருண்டையாக மாறி நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகுது. எப்படி போகுது அப்படின்னா அந்த உணவு குழாயோட சுவர்களானது அதை உள்ளே தள்ளுறதுக்காக கீழ் நோக்கி தள்ளுறதுக்காக ஒரு மூமெண்ட்டில் இயங்குது. அது எப்படின்னா கரெக்டாக அந்த உணவு அந்த குழாய்க்கு அதோட கரெக்டான அந்த ரீஜியனில் வரும்போது அது சுருங்கி கொஞ்சம் முன்னோக்கி அந்த உணவு கவளத்தை புஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த உணவு கவளம் அந்த இடத்த விட்டு நகர்ந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ரிலாக்ஸ்டு ஸ்டேஜுக்கு வந்துடுது. இந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் இப்படி தொடர்ந்து நடக்கும்போது தான் நம்ம வாயில் போட்ட உணவு ஆனது அரைக்கப்பட்டு பற்களால் நாக்குகளால் அரைக்கப்பட்டு சலைவா கூட சேர்ந்து நம்மளோட வயிற்றுக்குள்ளே போய் சேருது. அப்படி வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்த அந்த உணவானது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூசஸ் அதாவது இரைப்பை சாறுகளோடு சேர்ந்து அது எப்படியா மாறுது அப்படின்னா ஒரு பார்ஷியலி டைஜஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுது. அந்த நிலைக்கு மாறுறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைம் அப்படின்னு சொல்கிறோம். பாதி கூழ்மமாக்கப்பட்ட நிலை, அதை தான் நம்ம கைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே போன உடனே அந்த டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு யார் மெயினாக ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் தான் மெயினாக ஹெல்ப் பண்ணுது. எப்படி ஹெல்ப் பண்ணுது? நம்ம வாய்க்குள்ளே சாப்பாடு போட்டது எப்படி அந்த ஜூஸ்க்கு தெரியும் அப்படின்னா இதெல்லாம் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். எப்படி நம்ம முன்னாடி ஒரு அழகான ஒரு பவுலில் நல்லா குலோப் ஜாமுன் அழகாக அந்த இதில் ஜீராவில் மிதக்கிற மாதிரி ஒரு குலோப் ஜாமுனை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக யாருமே சொல்லாமல் நம்மளோட வாயில் சலைவா செக்ரேஷன் எப்படி நடக்குதோ அதே மாதிரி அந்த உணவானது நம்ம வாயில் வைக்கப்பட்ட உடனே அங்கே இரைப்பையிலேருந்து இரைப்பை அமிலங்கள் செக்ரேட் ஆகுது. அந்த ஜூஸஸ் செக்ரேட் ஆகுது. அப்படி அந்த ஜூஸஸ் தான் என்ன செய்ய போகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடை செரிமானம் பண்ண போகுது. அப்போ அந்த ஜூஸில் என்ன இருக்குது அப்படின்னா மெயினாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய HCl இருக்குது. அது போக ப்ரோ என்சைம்ஸ் இருக்குது. ப்ரோ என்சைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது. அது ஏன் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ப்ரோட்டீனோட டைஜஷன். ப்ரோட்டீனோட டைஜஷனுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா அப்படின்னா பெப்சின் ஒரு என்சைம் ஹெல்ப் பண்ண போகுது. அந்த பெப்சினானது ஆரம்ப நிலையில் எப்படி இருக்குது அப்படின்னா பெப்சினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோ என்சைமாக இருக்குது. அதாவது ஒரு இன்ஆக்டிவ் கண்டிஷனில் அதை பெப்சினோஜன் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ இந்த பெப்சினோஜன் ஆனது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட சேருதோ அப்போ தான் இது ஆக்டிவ் ஸ்டேட்க்கு மாறுது. அப்போ தான் இதை நம்ம பெப்சின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெப்சின் ஆனது ப்ரோட்டீனில் ஆக்ட் ஆகி அந்த ப்ரோட்டீனை எப்படி மாற்றுதுன்னா முதல்ல புரோட்டியோசஸாக மாற்றுது.
புரோட்டியோசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாதி செரிமானம் அடைந்த புரோட்டீனை தான் புரோட்டியோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை பெப்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றுது. பெப்டோன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த புரதமானது ஹைட்ரலைஸ் பண்ணப்பட்டு அமினோ அமிலங்களாக மாறக்கூடிய நிகழ்ச்சி. அந்த பெப்டைட் பாண்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிரேக் ஆகி அமினோ அமிலங்கள், அதாவது அமினோ ஆசிடாக மாறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம இந்த பெப்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் சொல்கிறோம். ஸோ இந்த வேலையை முதல்ல யார் செய்கிறான்னா பெப்சின் செய்து, இந்த பெப்சின் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பெப்சினோஜனாக இருந்தது. அது எப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேர்ந்துச்சோ அப்போ தான் இந்த பெப்சினாக மாறி இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ இதுக்கு முதல் காரணம் யார் அப்படின்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இது தவிர வேறு சில வேலைகளையும் செய்யுது. என்ன வேலையை செய்யுது? முதல்ல பெப்சின் ஆக்ட் ஆகணும்னா அதுக்கு அங்கே தேவைப்படுது. அடுத்து இரண்டாவது, நம்மளோட குடல் பகுதியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸை கில் பண்ணுது. மூணாவதாக, நம்மளோட வயிற்றுப்பகுதிக்கு பாதிப்பு தரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருந்தாலும் அதை கில் பண்ணுது. இந்த மாதிரி 3 வேலைகளை செய்யுது. இது போக இன்னொரு நிகழ்ச்சி நடக்க விடாமல் தடுக்குது. அந்த நிகழ்ச்சியோடைய பேர் பியூட்ரிஃபேக்ஷன். பியூட்ரிஃபேக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாக்டீரியா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியான்னு சொன்னோம் இல்லையா, இந்த பாக்டீரியாவோட லோடு நம்மளோட ஸ்டொமக்கில் கூடும்போது இது என்ன செய்யும்னா ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ண விடாமல் தடுத்துரும். அப்படி நம்மளோட வயிற்று பகுதியில் ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உணவு உண்ட ஒரு சில மணி நேரங்களில் இந்த ப்ரோட்டீனானது டைஜஸ்ட் ஆகணும். அப்படி டைஜஸ்ட் ஆகாமல் இருந்தால் அந்த ப்ரோட்டீனானது கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பித்து ஒரு மாதிரி தேவையில்லாத வாசனையை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூட்ரிஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது நடக்க விடாமையும் தடுக்கிறது யார் அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் செய்யுது. ஓகேயா? இப்போ உங்களுக்கு தோணலாம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன தான் இருந்தாலும் அது நல்லது செஞ்சாலும் அது ஒரு ஆசிட் தானே, அந்த ஆசிடானது நம்மளோட இரைப்பை சுவர்களில் அதாவது கேஸ்ட்ரிக் கிளான்ஸ்லலாம் அங்கே ஏதாவது ஒரு பாதிப்பை உருவாக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த HClலேருந்து நம்மளோட குடல் பகுதியை பாதுகாக்கிறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா நம்மளோட இரைப்பை சுவர்களில் உள்ளேராக இருக்கக்கூடிய மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெம்பரேன். அந்த மியூக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்லைமி மெம்பரேன். அது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடானது அந்த இரைப்பை சுவர்களை அரித்து பாதிப்பு உண்டாகிறாமல் பார்த்துக்கிறது. இது போக அந்த ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இல்லாமல் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு சால்ட் அங்கே உருவாகுது. அந்த சால்ட்டோட பேர் பைகார்பனேட்ஸ். இந்த பைகார்பனேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா பேன்க்ரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கன் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பேன்க்ரியஸ் தான் இந்த பைகார்பனேட்டை செக்ரீட் பண்ணி நம்மளோட கேஸ்ட்ரிக் இதுக்குள்ளே ஸ்டொமக்குள்ளே அனுப்புது. எதுக்காகனா இந்த HClலை ஓரளவுக்கு அதோட சிவியாரிட்டியை குறைச்சி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அனுப்புது. ஓகேயா? இப்போ இந்த 2ஓட ஆக்ஷன்னால் அந்த HCl ஆனது நம்மளோட குடல் பகுதியை பாதிக்காத அளவுக்கு, ரொம்ப அசிடிக் கண்டிஷன் உருவாகாத அளவுக்கு பார்த்துக்கிறது. ஸோ இதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் நேரம் கெட்ட வேலைகளில் நம்ம எதுவுமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா HCl செக்ரேட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு கொஞ்சம் சீக்கிரத்தில் அல்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட உடம்புல ப்ரோட்டீன் இப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னா இது ஒரு இன்ஃபேண்ட், ஒரு குழந்தைகளில் பார்த்திங்கன்னா குழந்தையோட உடம்புல ப்ரோட்டீன் எப்படி டைஜஸ்ட் ஆகும்னு பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அதாவது இன்ஃபான்சி ஸ்டேஜில் அதோட மெயினான உணவே என்ன அப்படின்னா பால் தான். அந்த பால் பிரஸ்ட் ஃபீடிங் மில்காக இருக்கலாம், இல்லைனா கவ் மில்காக இருக்கலாம். ஓகேயா? அந்த பால் எப்படி செரிமானம் ஆகுது அப்படின்னா அதை செரிமானம் பண்ணுறதுக்குன்னே ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைமோட பேர் ரெனின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெனின் ஆனது என்ன செய்யுது அப்படின்னா பாலில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனோட பேர் கேசினோஜன். அந்த கேசினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீனை கேசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவத்துக்கு மாத்திர வேலையை யார் செய்கிறா அப்படின்னா ரெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்சைமானது குழந்தைங்களுக்கு வேலை செய்யுது. அதனால தான் அந்த குழந்தைங்கள் குட்டி பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா அதாவது 5 to 6 monthsக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பேபிஸ் மில்கை ஃபீட் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகலைன்னா அப்படி சின்ன குட்டியாக வாமிட் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ இந்த வேலை அங்கே உடனடியாக நடக்குது. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இந்த ரெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் தான் காரணம். இந்த ரெனின் தன்னோட வேலையை செய்யணும்னா இங்கே யார் தேவைப்படுறா, அங்கே ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருந்த மாதிரி இங்கே யார் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா கால்சியம் அயான்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அப்போது ஏன் நமக்கு அந்த ரெனின் இல்லைன்னு உங்களுக்கு தோணலாம். இந்த ரெனினோட ஆக்டிவிட்டி
கொஞ்சம் நாள் ஆக ஆக கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம கொஞ்சம் நார்மலாக அடல்ட்டாக மாறும்போது, அந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்லேருந்து நம்ம மீண்டு வரும்போது நம்மளோட உடம்புல இந்த பெப்சின் ஆனது அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்டொமக் ரீஜியனில் ப்ரோட்டீன் டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடக்குது. ஓகேயா? தேங்க்யூ டியர்ஸ், தேங்க்யூ வெரி மச்.